ஒரு வயதான முதியவர் தனது பேரனுக்கு வாழ்க்கையை பற்றி கற்பிக்க நினைத்து ஒரு கதையை சொல்கிறார். அவர் தன் பேரனிடம், எனக்குள் ஒரு சண்டை நடக்கிறது, இது மிக பயங்கரமான சண்டை. இது இரண்டு ஓநாய்களுக்கு இடையில் நடக்கும் சண்டை. இதில் ஒரு ஓநாய் கருப்பு, அது கோபம், பொறாமை, வருத்தம், பேராசை, அகந்தை, சுய பரிதாபம், குற்ற உணர்வு, வெறுப்பு, தாழ்வு, பொய், பெருமை மற்றும் ஈகோ போன்ற தன்மைகளை கொண்டது. மேலும் மற்றவர் வெள்ளை, அவர் மகிழ்ச்சி, அமைதி, அன்பு, நம்பிக்கை, பணிவு, இரக்கம், கருணை, பச்சாதாபம், பெருந்தன்மை, உண்மை, இரக்கம் மற்றும் நம்பிக்கை ஆகிய குணநலன்களை பெற்றவர். உங்களுக்குள்ளும் மற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இதே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது என்றார் அந்த தாத்தா. இதை கேட்ட பேரன் ஒரு நிமிடம் யோசித்தான். பின் தாத்தாவிடம் கேட்டான், எந்த ஓநாய் வெல்லும்? வயதானவர் சாதாரணமாக பதிலளித்தார், நீ அவை இரண்டுக்கும் சரியாக உணவளித்தால் அவர்கள் இருவரும் வெற்றி பெறுவார்கள். நான் வெள்ளை ஓநாய்க்கு மட்டும் உணவளிக்க விரும்பினால் கருப்பு ஓநாய் ஒவ்வொரு மூலையிலும் ஒளிந்து கொண்டு நான் திசை திருப்பப்படுவதற்கு அல்லது பலவீனமடைவதற்கு காத்திருக்கும். மேலும் அது எப்போதும் கோபமாக இருக்கும், எப்போதும் வெள்ளை ஓநாயுடன் சண்டையிடும். ஆனால் நான் அதற்கு உணவளித்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும், இதனால் வெள்ளை ஓநாயும் மகிழ்ச்சியாக இருக்கும், நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம். கருப்பு ஓநாய்க்கு பல குணங்கள் உள்ளன: விடாமுயற்சி, தைரியம், அச்சமின்மை, வலுவான விருப்பம் மற்றும் சிறந்த மூலோபாய சிந்தனை. இதனால் சில சமயங்களில் வெள்ளை ஓநாயின் தேவை நமக்கு இருக்காது. ஆனால் வெள்ளை ஓநாய் கருணை, அக்கறை, வலிமை மற்றும் அனைவருக்கும் சிறந்ததை அடையாளம் காணும் திறன் ஆகியவற்றை கொண்டுள்ளது. பார்த்தாயா பேரனே, வெள்ளை ஓநாய்க்கு தன் பக்கத்தில் கருப்பு ஓநாய் தேவை. ஒருவருக்கு மட்டும் உணவளிக்க விரும்பினால் மற்றவர் பட்டினி கிடப்பார், ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்த முடியாதவர்களாகிவிடுவார்கள். இருவருக்கும் உணவளித்து பராமரித்தால் அவர்கள் உங்களுக்கு நன்றாக சேவை செய்வார்கள். மனதின் உள்ளே எந்த போரும் இல்லாதபோது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரியானதை தேர்ந்தெடுப்பதில் உங்களுக்கு வழிகாட்டும் ஆழமான அறிவின் குரல்களை நீங்கள் கேட்கலாம். என் மகனே, வாழ்க்கையில் மனதுக்குள் அமைதி உள்ள ஆணோ பெண்ணோ எல்லா குணநலன்களை பெற்றிருப்பார்கள். ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ போரினால் பிரிக்கப்பட்ட ஒருவரிடம் எதுவும் இருக்காது. உங்களுக்குள் இருக்கும் எதிரெதிர் சக்திகளுடன் எவ்வாறு தொடர்புகொள்வதை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஏதாவது ஒன்றை பட்டினி கிடக்கவிடுவதும் அல்லது இருவரையும் கைவிடுவதும் உங்கள் கையில் தான் உள்ளது. நன்றி.